அப்புறம் கண்ட் மேலே பார்க்குறான். ஜேம்ஸும் பைசனும் இருக்காங்களான்னு. அங்கே பார்த்தா அங்கே கொஞ்சம் பிளட்டு மட்டும் இருக்குது. அங்கே ஜேம்ஸையும் காணோம், பைசனையும் காணோம். பிளட்டை பார்த்தோன்னே கண்ட்டுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா இது பிளட் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக்கில் இருக்கான். அப்புறம் மார்னிங் பர்கர் ஷாப்பில் தான் காட்டுறாங்க. வேணும்னே அந்த கிளாஸை வேகமாக தொடச்சிட்டே இருக்கான் பைசன். நீ ஒன்றும் இவ்வளோ அவசரமாக பண்ண வேணாம், பொறுமையாகவே பண்ணுங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நம்ம 2 பேரும் இந்த ரூரட் கேஸை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? அதுக்காக நீ தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ அவனுக்காக ஒருத்தரை கொலை பண்ணியோன்னு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறேங்கிற மாதிரி பைசன் அமைதியாக இருக்கான். ஃபெடல் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க பைசன் எதுவுமே பேசல. இங்கே பாரு, எனக்கு புரியுது, நம்ம ரூரட் தான் முக்கியமான வேலை. அதை முடிக்கிறத விட்டுட்டு நீ வேற ஒரு வேலை பார்க்காத. நான் என்ன பார்த்தேன், நீ என்ன பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பைசன் அப்படியே கீழே உட்காந்துட்டான். அவனை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, ஆல்ரெடி உங்ககிட்ட பேசுகிறேன். நீ கண்டோட அந்த எக்ஸை கூட்டிகிட்டு போனில, அதை பற்றி தான் பேச வந்தேன். உனக்கு எப்படி தெரியும் கண்ட் எதுவும் சொன்னானா அப்படிங்கிற மாதிரி பைசன் கேட்க, இங்கே பாருடா, உனக்கு எதுவும் பயம் இல்லை, அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்க. நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, ஏன்டா இதெல்லாம் பற்றி கவலைப்படுறேன்னு சொல்ல, நான் தேவையில்லாமல் எதுவும் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சிரிச்சுட்டே இருக்க, நேற்று என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நீ என்னை ஃபாலோ பண்ணுவியா, ஃபாலோ பண்ணி வருவியாடான்னு சொல்லி அப்படியே பைசன் அவனை மிரட்டிகிட்டே இருக்கான், கையில் கண்ணு வச்சு. சாரி, நான் அப்படின்னு சொல்ல, என்னை கொலை பண்ணிடாதுன்னு சொல்ல, இங்கே பாரு, நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சா என்னை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. சரி, இப்போ என்ன சொல்ல வர? நான் சத்தியமாக உன்னையும் கண்டையும் ஃபாலோ பண்ணவே மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நீ அவன்கிட்ட என்ன வேணாலும் பண்ணிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் என்ன ஃபாலோ பண்ணுறதை இதோடு நிறுத்திடு. இதுக்கு மேலே என்னை ஃபாலோ பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவியா? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கடா அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். அதனால இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காதுடா, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பண்ண போகிற? என்னை கொலை பண்ண போறியா? ப்ளீஸ் என்னை கொலை பண்ணிடாதன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்கான். சரிடா சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் ஒன்று, நீ இதான் உனக்கு கொடுத்துருக்க கடைசி சான்ஸு. இதை பற்றி கண்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. நீ அவன் முன்னாடியே வரக்கூடாது, புரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பைசன் அவனை மிரட்ட, ஜேம்ஸுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. கன்னை பார்க்கவும் சரி ஓகேன்னு கத்திட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த கன்னை மேலே வச்சு அப்படியே ஒரு ஷூட் பண்ணிவிட்டு ஜேம்ஸை பிடிச்சி தள்ளிட்டு பைசன் வேகமாக அந்த பக்கம் அப்படியே போயிட்டான். ஸோ ஆக்சுவலி அன்றைக்கி நடந்தது இதுதான், நேற்று நடந்தது இதுதான் நடந்திருக்கு. பட் அங்கே இருந்த பிளட்டு ஜேம்ஸோட பிளட்டாக கூட இருக்கலாம், அதான் கண்டு பார்த்துருப்பான். இங்கே பாரு, நான் அவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிட்டேன், நீ இதை பற்றி யோசிக்காதன்னு சொல்ல, இங்கே பாரு, தேவையில்லாமல் கன்ஷூட் எதுக்கு பண்ண, சாஃப்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பெடல் கேட்குறான். அந்த மாதிரி எதுவும் இல்லைடா, அவன் பயப்படணுன்னு தான் பண்ணேன். இங்கே பாருடா, தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்காத. ஆல்ரெடி ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு பிரேக் கிடைக்கும், கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிப்பா சரிங்க அப்பா அப்படின்னு சொல்ல, நீ இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பப்போ அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் வேகமாக எழுந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டான். பைசன் மட்டும் அமைதியாக அங்கே உட்காந்து சும்மா அங்கே இருக்க துணியெல்லாம் வச்சு அப்படியே விளையாண்டுட்டு திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் முன்னாடி காமெடியாக பேசினாலும் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் போல். அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்க சேம் டைம் அங்கே நம்ம கண்டு பையனை தான் காட்டுறாங்க. கரெக்டாக அங்கே ஸ்டைலும் வர, டே என்னடா ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்க, டே உனக்கு ஒன்று தெரியுமா, ஜேம்ஸை நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். அவன் வீடு, ஒர்க் பண்ணுற இடம்னு அவன் எங்கேயுமே இல்லைடா, எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது. டே, அவன் எங்கேயாவது போயிருப்பான், அவன் நிறைய கடன் வாங்கியிருக்கான்ல, அதனால கூட இருக்கலாம். பைசனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைடா, ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவன் யாருன்னு உனக்கு தெரியும்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத, பார்த்துக்கோ, அவங்கள ஹிட்மேன் தெரியும்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஆல்ரெடி நீ தாண்டா என்னை கோத்து விட்ட, நீ சொன்னனால தானே அங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஸ்டைல் பேசுகிறான். டே, நம்ம லைஃப்பை ரிஸ்க் எடுக்கல எனக்கும் விருப்பம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலையை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி கண்டு பேசிகிட்டு இருக்க, அமைதியே ஸ்டைல் அதை கேட்டுகிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்க, இந்த பக்கம் கண்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணலான்னு போக, நான் ஒன்று சொல்லவாடா, ஆல்ரெடி நான் அவன்கிட்ட போயிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட மொத்தமே அவனுக்கு கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய மனசு கூட அவன் பின்னாடியே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோடனே கண்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் நான் அவனை பார்த்து பயந்தேன், ஆனால் இப்போ அப்படி இல்லைன்னு சொல்ல, டே என்னடா பண்ணுற, என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, தேவையில்லாமல் லவ்வுன்னு உன்னோட லைஃப்பை நீ மாட்டிக்காதன்னு சொல்ல, நான் மட்டும்தானா, நீ இல்லையா, பைசன் உனக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தானே நீ இப்படி மாறி இருக்க, எனக்கும் அது தெரியும்டா. முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு
சீக்கிரமாக இதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேங்கிற மாதிரி கண்ட்டு சொல்கிறான். அத்தை எப்படின்னு தெரியல, நான் ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் கேளு. அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டா நம்ம ஃப்ரீயாக போயிடலாம். ஸோ அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீ ஃபெடலும் கூடயே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு தோணுது. சரியா? டபுள் டேட் போகிற மாதிரி ஐடியா இருக்கும் போல். ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா கண்ட்டு. இவனும் சரி ஓகேடா, நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஒரு வழியாக டபுள் டேட்க்கு ஒத்துக்கிட்டான் போல் ஃபெடல். பைசனும் ஃபெடலும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க கண்ட்டும் ஸ்டைலும் ஒரே மாதிரி டிஷர்ட், கலர் மட்டும் வேறு வேறு மாதிரி போட்டுட்டு வராங்க. ஃபஸ்ட்டு கண்ட்டை பார்க்கும்போது, ஏய் இந்த டிஷர்ட் நல்லா இருக்கா, இது டீமில் எல்லோரும் போட்டுது. ஸோ பவுலிங் மேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஷர்ட்டை நீ போட்டுக்கணும், ஓகேவான்னு சொல்லி கேட்க, கேபினா என்ன, கண்டன் பைசன் அப்படின்னு சொல்லி கண்ட்டு சொல்கிறான். ஓ அப்படியாங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஆமாம் நீ பார்த்தியா, F&Sனா என்ன தெரியுமா, ஃபெடல் அண்ட் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு நேமை நான் போட்டேன்ல, இந்த அப்படி உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீ போடு அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை தூக்கி வேற போடுறான். ஃபெடல் அதை பார்த்துட்டு முறைச்சிக்கிட்டே இருக்கான். என்ன உனக்கு பிடிச்சிருக்கே இல்லையா அப்படின்னு பைசனை பார்த்து கண்ட்டு கேட்க, வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது, என்னோடய ஃபேவரட் கலர் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே சீக்கிரமாக போட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, சரி ஓகே போடலாம், வா ஃபெடல் 2 பேரும் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு சொல்ல, நான்லாம் இதை போட முடியாதுன்னு சொல்லி ஸ்டைல் மேலே தூக்கி போடுறான். ஏன்டான்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு நான் டேட்டிங்க்கு வரேன்னு தான் ஒத்துக்கிட்டேன், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் செய்வேன் நல்லா சொல்லலைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டுருக்கான். டே ஏன்டா இப்படி பண்ணுற, உனக்காக இந்த டிஷர்ட்டை நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல, யார் கேட்டா, என் சைஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவன் பக்கத்தில் போய் அவன் சொல்கிறான், சைஸ் என்னன்னு தெரிகிற அளவுக்கு நான் உன்னை டச் பண்ணியிருக்கேன், அது கூட தெரியாதா எனக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியே ஃபெடல் அமைதியாக இருக்கான். ஓ அப்படிங்கிற மாதிரி பைசன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சரி சரி போட்டு வா ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ், எஸ் இல்லாமல் எஃப் இல்லாமல் எஸ் எப்படிரா இருக்கும் போடுறா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ப்ளீஸ் ஃபெடல் போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுக்கு வேறு வழி இல்லை, ஏய் ஃபெடல் ப்ளீஸ்டா போடுறான்னு சொல்லி பைசனும் கேட்டுகிட்டே இருக்கான். எல்லோரும் கேட்கும்போது சரி ஓகே போட்டு தொலைகிறேங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டான். ஆனால் ஒன்று முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ போட்டுக்கோ அதே போதுங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்து சொல்ல, சரி ஓகே நான் போட்டு வந்துடுறேன் இதோ வந்துடுறேன்னு சொல்லி 2 பேரும் ட்ரெஸ்ஸிங் பண்ண அந்த பக்கம் போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. பட் அப்படியே மூஞ்சியை பார்த்து சிரிச்சிட்ருக்கானுங்க. ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஓகேன்னு தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்க, அடுத்து அங்கே பவுலிங் பண்ணுற இடத்துல ஃபெடலும் ஸ்டைலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு கண்ட்டும் பைசனும் உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தியா அவங்க 2 பேரையும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு பைசன் ரொம்ப ஹாப்பியாக கண்டுக்கிட்ட சொல்கிறான். நான் நினச்சி கூட பார்க்கலடா இந்த அளவுக்கு உன் ஃப்ரெண்டு பண்ணுவான்னு. நான் என் அண்ணனை கரெக்ட் பண்ணுறான்னு சொன்னதுக்கு சும்மா ஒரு பேச்சுக்காக பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, அவனை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி சந்தோஷமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உன் ஃப்ரெண்டு என் அண்ணனை ஏமாற்ற மாட்டான்லன்னு சொல்ல, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் உன் அண்ணனை உண்மையாக தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி கண்ட்டும் சொல்கிறான். அப்படியா, இப்படியே இருந்தால் ஓகேடா அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பைசனுக்கு. அதை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்க, அப்புறம் உன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும், ஜேம்ஸை நான் எதுவும் பண்ணலை, நீ இதை பற்றி கேட்கணுன்னா என்கிட்ட டைரெக்டாக கேட்டிருக்கலாம், ஃபெடல் வரைக்கும் எதுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லைடா எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, நீ அந்த ஸ்கூல் டீச்சரே போட்டு அடின்னு அடிச்சியா, அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட் ஏதோ பேச ட்ரை பண்ணுறான். எனக்கு ஒன்று நினச்சாலும் கவலையாக இருக்குது, நீ எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஆனால் என்னை நம்புடா, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் சரி, என்னோடய பாஸ்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி இல்லை, நான் ஒரு நல்ல பையனாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஸோ நான் பெட்டர் ஆகிட்டு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக கேளு, இந்த மாதிரி தேவையே நம்ம போய் மாட்டிக்காதுறாங்கிற மாதிரி சுற்றி பார்த்துட்டு கன்னத்தில் போய் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க கண்ட். சரி போதும் என்கிட்ட எதையும் மறைக்காமல் இருந்தால் சரி அப்படின்னு பைசன் சொல்கிறான். கண்ட் அவனை பார்த்துட்டு, சரி நான் எதுவும் தப்பு பண்ணல, நீ எதுவும் தப்பு பண்ணாதங்கிற மாதிரி 2 பேரும் அப்படியே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க. இங்கே பார்த்தா இவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக அப்படியே டான்ஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெடல் சொல்கிறான், எனக்கு டான்ஸ்லாம் வராது பேசாமல் இருன்னு சொல்ல, டான்ஸ் வராதா, அன்றைக்கி மட்டும் சூப்பராக டான்ஸ் பண்ண, இப்போ ஏன் வராது, வா ஆடலாம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. இதை பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. பைசன் அதை பார்த்து அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் கரோகி ரூமுக்கு போய் அங்கே பைசனும் கண்ட்டும் க்யூட்டாக பாட்டு பாடி குட்டியாக ரொமான்டிக்காக அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க. இங்கே பார்த்தியா, உன் தம்பியும் என் ஃப்ரெண்டும் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்லடா, பார்க்குறக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே ஸ்டைல் சொல்ல, தேவையில்லாதெல்லாம் பேசாத, அவன் பக்கத்தில் விட்டுருக்கேன் அவ்வளோதானே தவிர அவனை நான் ஃபுல்லாக நம்பவே இல்லை, ஆனால் அவங்களெல்லாம் நான் நம்பவே மாட்டேன், 100% நான் யாரையுமே நம்ப மாட்டேன்னு சொல்ல, என்னையும் நம்ப மாட்டியாங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்குறான். ஆமாம் கண்டிப்பாக, உன்னையும் 80
80% நம்புகிறேன், ஆனால் ஒரு 20% என்கிட்ட நீ ஏதோ மறைக்கிற, அது எனக்கு தெரியுதுன்னு சொல்ல. என்னடா பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எப்போ தான் என்னை ஃபுல்லாக நம்புவ அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்குறான். அதுக்கு அவனை பார்த்துட்டு ஃபெடல் சொல்கிறான், நான் கண்டிப்பாக 20% நம்ப மாட்டேன், எப்பயுமே நம்ப மாட்டேன். என்ன தான் லவ்வர்ஸாக இருந்தாலும் நமக்குள்ளே மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ எவ்வளோ லவ் பண்ணாலும் சரி, அவங்கக்கிட்ட நான் நம்ப மாட்டேன், நம்பிக்கை எனக்கு இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மறைச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சொல்ல. ஸ்டைலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. போடா, உன்னை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்குது, சரி வா நம்மளும் போய் பாட்டு பாடலாமா அப்படின்னு சொல்ல. நான் வரல, நீ மட்டும் போ, எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். போகிறதுனா போன்னு சொல்ல. ஏண்டா என்னடா ஆச்சு உனக்கு, வான்னு சொன்னால் வர மாட்டேங்கிற, பேசாமல் வா இங்கே அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்ருக்க. அமைதியாக அவன் உட்காந்துருக்கான். இங்கே வெறும் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைடா, கொஞ்சம் ஃபன் பண்ணாலும் நல்லாயிருக்கும், வா என் கூடன்னு சொல்லி அவனை கூப்பிடுறான். அவன் வரமாட்டேன்னு எவ்வளவோ கம்பல் பண்ணி அப்படியே உட்காந்துருக்கான். இப்போ வரையா இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக, சரி பாட்டு பாடலான்னு சொல்லி அங்கே போய் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. 4 பேரும் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க. கண்ட்டுக்கு பேப் கிட்டேருந்து ஃபோன் வருது. என்னடா, இதோடா இப்போவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு, பேப்க்கு ஒரு பிரச்சனை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கண்ட்டு சொல்கிறான். நீ எங்கே போகிற, இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பைசன் சொல்ல. இல்லை நீ இங்கே இரு, நான் இப்போ சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போக, ஸ்டைல் சொல்கிறான் நான் வரவானு. இல்லை வேணாம், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் விட்டுட்டு வேகமாக அப்படியே அங்கே கண்ட்டு மட்டும் போகிறான். பாவம் இல்லடா, ஏதோ பிரச்சனையில் இருப்பான் போல், அவனை நினச்சி எனக்கே கவலையாக இருக்குங்கிற மாதிரி ஃபெடல் சொல்ல. அப்பா அவன் போயிட்டான், எப்படியாவது எவிடன்ஸை கண்டுபிடிச்சா பரவாயில்லங்கிற மாதிரி இங்கே அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் ஸ்டைல் நின்றுட்டுருக்கான். சேம் டைம் கண்ட் எங்கே வந்தான்னு பார்த்தா அவன் பைசன் வீட்டுக்கு தான் வரான். எப்படியோ உள்ளே வந்து அந்த ரூமையும் கண்டுபிடிச்சிட்டான். அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். அப்புறம் ஒரு போர்டு மாதிரி இருக்குல்ல, அதில் இருக்க ஸ்க்ரீனை எடுத்து பார்த்தா அங்கே ரூரட்டோட ஃபோட்டோ இருக்குது. நெக்ஸ்ட் டைம் டார்கெட் அவங்க தானே, ஸோ அவங்கள பற்றி மார்க் பண்ண மாதிரி எதோ இருக்குது, அது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்ருக்கான் ஃபோட்டோ. அதுக்குள்ளே நான் எப்படியாவது போய் கண்ட்டுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி பைசன் அங்கேருந்து கிளம்பிட்டான். அதை பார்த்த உடனே ஸ்டைலுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. வேகமாக ஃபெடல் பார்க்கறதுக்கு முன்னாடி உன் தேடி பைசன் வராண்டான்னு மெசேஜ் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கான். ஸோ அடுத்து எப்படியோ ஒரு வழியாக பைசனும் வந்துட்டான். அவன் டேட்டோ ஷாப்புக்கு வந்து அப்படியே அங்கே கதவை தட்டிகிட்டே நிற்க, உள்ளே யாரும் இருக்க மாதிரி தெரியல. அப்படியே பைசன் நின்றுட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா கண்ட் அங்கே பின்னாடி வந்து கையை வைக்க, அப்படியே கண் எடுத்து கண்ட்டுக்கு முன்னாடி நீட்ட. எதுக்குடா கண்ணெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்ல. அது ஒன்றும் இல்லைடா, அன்றைக்கி ஷாப்புக்கு திருடங்க வந்தாங்கன்னு சொன்னல, சேஃப்டிக்காக இருக்கட்டும்னு ஃபெடல் கொடுத்தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல. கூட பேபும் வந்திருக்கான். கண்டு கேட்குறான், உன்னை நான் அங்கே தானே இருக்க சொன்னேன் பவுலிங் கிளப்பில், எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க, நான் உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன், நீ அட்டன் பண்ணல, அதனால தாண்டா பயந்து போய் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேப் காத்து கேட்க, இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, நான் சேஃபாக தான் இருக்கேன், கண்டு அதுக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே நான் வரேன்னு அந்த பக்கம் போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் பைசன் கண்டுக்கிட்டு கேட்குறான், ஏண்டா நம்ம 2 பேரும் டேட்டிங்கில் இருக்கிறது அவனுக்கு தெரியுமான்னு. இந்நேரம் அவன் கண்டுபிடிச்சிருப்பான் தாண்டா நினைக்கிறேன்னு கண்டு சொல்ல. அப்போ நான் இன்றைக்கி உன் கூட ஸ்டே பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகேன்னு அவனும் ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே அவங்க ரூமில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2 பேருக்கு இடையில அப்படியே ஒரு மேட்ரு போயிட்டே இருக்குது. ஒரு வழியாக மேட்ரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே படுத்திருக்கான் பைசன். அங்கே கண்டு வந்து அவன் காலில் ஒரு டேட்டோ போட்டிருக்கான். இது என்னடா டேட்டோ அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஃபஸ்ட்டு போட்ட டேட்டோ தான், இதை சேஞ்ச் பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன், பட் என்ன டிசைன் போடுறதுன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கண்டு சொல்ல. அவன் காலில் அழகாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணாதுடா, இது ஒரு மெமரி மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல. அவனுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, பைசனை ஏமாத்துறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் எப்பயுமே நான் கூடவே இருப்பேன்னு சொல்லி அவன் வேறு டைலாக்ஸ்லாம் சொல்ல இவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. சேம் டைம் அடுத்து ஃபெடல் ஸ்டைல் 2 பேரையும் காட்டுறாங்க. ஸ்டைலோட வீட்டுக்கு ஃபெடலும் வந்துட்டான். ஸோ அப்படியே ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் மேட்ரை. பட் மேட்ரு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டைல் பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு என்னன்னு தெரில, உன்னை பார்க்கும்போது ஒரு செகண்ட் சேஃபாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்குடா, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல. நீ என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சால் இப்படி பேச மாட்டேன், நீ நினைக்கிறத விட நான் ரொம்ப மோசமானவன், ரொம்ப பயங்கரமானவன் அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, எப்பயுமே நான் உன்னை லவ் பண்ணிகிட்டே இருப்பேன், அது மட்டும்தான் எனக்குன்னு சொல்லிட்டு க்யூட்டாக அழகாக ஒரு கிஸ் பண்ணுறான். இந்த அழகான கிஸ்ஸிங் மூமெண்ட்டோட இந்த எபிசோடு இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி கண்டு வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கான அடையாளமாக அந்த ரூமில் ஒரு ஹிடன் கேமரா இருந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக மாட்டிடுவானா என்னன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.